सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अखण्डानन्दसम्बोधः वन्दनाद्यस्य जायते गोविन्दं तमहं वन्दे चिदानन्दतनुं गुरुम्। सर्ववेदांत सिद्धांत सार संग्रह ग्रंथम पाத்திருக்கோம். ஆச்சாரிய பாதைஹி கிருத பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம்னா ஒருவரால் எழுதப்பட்டது. அது என்ன, சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டது, ஒரு மனிதனால் எழுதப்பட்டது. உபனிஷதெல்லாம் பௌருஷேயத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி எழுதினார், அதுல இருக்கக்கூடியதை அனுசரித்து உபனிஷத் தத்துவங்களை எழுதினார். எதற்காக எழுதினார்னா, சில விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணக்கூடிய சித்தி கிரந்தங்கள், அதுவும் பிரகரண கிரந்தங்கள் தான். ஆனா அதெல்லாம் ஒரு 10 உபனிஷத்தினுடைய பாஷ்யங்களையும் படிச்சுட்டு படிக்கிறவாளுக்கு தான் அது ரசிக்கும். சில கிரந்தங்கள்லாம் எப்படி ஆச்சாரியால் எழுதினார்னா, அந்த பாஷ்யத்தை படிப்பதற்கு ஒரு எய்டாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அப்படி எழுதப்பட்ட கிரந்தம் தான் இந்த சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்ற ஒரு கருத்தியம். இல்லையா? இப்போ சர்வ வேதாந்த சித்தாந்தம் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால அதனுடைய டைட்டில முதல்ல ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம். வேதம்னா என்ன அப்படின்னாக்க, இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரையோகோ அலௌகிகம் உபாயம் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு மனிதன் முன்னுக்கு வர்றதுக்காகவும் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்காகவும் இல்லையா எவ்வளவு லௌகிக உபாயங்கள் இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் தெரியும். டாக்டர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, பெரியவங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம். ஆனா அலௌகிகமான ஒரு உபாயம், லோகத்துல காணப்படாத ஒரு உபாயம் வைதீகமான உபாயம். அது என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களுடைய பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியதுதான் வேதம். இப்படிப்பட்ட வேதத்தினுடைய எண்டு போர்ஷன் இல்லையா, வேதஸ்ய அந்தஹா இல்ல வேதானாம் அவசான பாகா, அப்படி இருக்கக்கூடியது வேதாந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், உபனிஷத். அது சங்கீத பிராமணம் ஆரண்யகம் அப்படின்னு இருக்கு. அதுல கடைசி போர்ஷனா இருக்கக்கூடியது உபனிஷத் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் வேதாந்தம். இந்த வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்க, உபக்கிரமம் உபசம்ஹாரம் முன்ன பின்ன நடுவுல வருது, இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு நிச்சயம் பண்ணணும். இது எதை சொல்லுகிறது இல்ல, நிர்விசேஷமான அத்வைத பிரம்மத்துலதான் தாத்பரியமானது அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அபாதித நிச்சயம். யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாத, நெகேட் பண்ண முடியாத ஒரு நிச்சயத்தை சொல்லக்கூடியதோ எதுவோ அதுக்கு பேர் சித்தாந்தம் அப்படின்னு பேரு. அதுக்கு பூர்வபக்ஷ கோடிகள்லாம் வருவார்கள். அது எல்லாத்தையும் நிராசம் பண்ணி ஸ்வபக்ஷத்தை அப்படி நிர்தாரணம் பண்ணக்கூடியதுக்கு பேர் சித்தாந்தம். சோ வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம் இதனுடைய எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? வேதாந்தம் 1180 சாக்கைகள், 1180 உபனிஷத்துகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி பேச முடியாது. இதனுடைய சாரத்தை மாத்திரம் பேசணும் அப்படின்றதுக்காக, சாரம்னா என்ன அர்த்தம், உத்தரோத்தர உத்கர்ஷணத்துவம் சாரத்துவம். இருக்கிறதுலயே வசத்தியானது எதுவோ, நியாயமானது எதுவோ, உத்தமமானது எதுவோ அதுதான் எசன்ஸ், சாரம் அப்படின்னு பேரு. இந்த வேதாந்த சித்தாந்தத்தினுடைய எசன்ஸை எப்படி சொல்றது, சுருக்கமா சொல்லணும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்க, பஹ்வர்த்த வாக்கியானாம் ஏகத்திர சங்கலனம். நிறைய வாக்கியங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்னாக்க, அது என்ன, விஸ்தாரமாக உபதேசங்கள்லாம் இருக்கு வேதாந்தத்துல.
அதுல இருக்கிறது எல்லாத்தையும் அது சமாசமாக பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அது பண்றதுக்கு பேரு சங்கிரகம் அப்படின்னு பேரு. பகவத்த விஷயங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து புரியுற மாதிரி சொல்லக்கூடியது சங்கிரகம். பிரீஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரெவிட்டி பிரீஃப் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இப்படி வேதாந்தனுடைய சித்தாந்தத்தினுடைய சாரத்தை சங்கிரகமாக சொல்லக்கூடியதாக ஆச்சாரியால் எழுதியிருக்கார் அப்படின்ற இந்த உலகத்தை ரொம்ப நாள் ஆச்சரியார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிண்டு இப்போ இதுல அவர் என்ன பண்ணார், அதிகாரி விசேஷங்கள், நித்தியானித்திய வஸ்து விவேகம், இஹாமுத்ரார்த்த பலபோக விராகா, சமாதி சர்க்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் எல்லாத்தையும் சொல்லி இந்த பிரபஞ்சமானது எப்படி வந்தது, பஞ்சீகரணமாய் எப்படி இந்த உலகம் உண்டாச்சு, அப்பஞ்சீகிருதமாக இருக்கக்கூடியதுல இருந்து சக்ஷுக்ம சரீரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்த கோஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம். பார்த்துட்டு வந்து இப்போ என்ன சொல்லிட்டாரு, கடைசியா ஒரு உலகத்துல பிரத்யேகாத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு நாளும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அந்நியத்தே அந்நியமானே சரீரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி சொல்லி ஆத்மா எதோடையும் சம்பந்தப்படாம இருக்குப்பா, அது இந்த சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கு, பஞ்ச கோஷத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அது 3 அவஸ்தைகளையும் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தியை பார்க்கக்கூடிய சாட்சி வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இது எதனாலையும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அது இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமே தவிர அது எதையும் பார்க்காது அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார், மனுஷங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 6 விதமான மாடிஃபிகேஷன் உண்டு. அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயதி, வினஷ்யதி, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு 6 டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாருக்கும் இருக்கு சார். ஒரு பொன் இருக்கணும், அது பிறக்கணும், அது வளரணும், ஒரு ஸ்டேஜ்ல வளர்றது நிக்கணும், அதற்கு பிறகு அது டீகே ஆகணும், அது இறந்து போகணும். இதுதான் உலகத்துல நியதி. இந்த நியதிக்கு கட்டுப்படாத பொருள்களே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே அப்படின்னு இருக்கு. இது மட்டும் இல்ல, இதை தவிரவும் சில விஷயங்கள்லாம் இந்த பொருள்களுக்கெல்லாம் இருக்கு. அது என்ன, சரீரத்துக்கு, சரீரமும் ஒரு பொருள் தானே. இந்த சரீரத்துக்கு வியாதி இருக்கு இல்லையா, தூலம், பருமன், ஒல்லி அப்படின்றது இருக்கு. அப்புறம் கருப்பு, வெள்ளை, இந்த கலர்லாம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவருக்கு வர்ணம் இல்ல, இவர் பிராமண வர்ணம், சத்திரிய வர்ணம், ஜாதி வர்ணம், ஒரு வைசிய வர்ணம், இப்படி வர்ணங்கள். இவர் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படின்னு இவருக்கு ஆசிரமங்கள், இப்படி எல்லாம் இந்த சரீரத்துக்கு காணப்படுகின்றனவே. இந்த விகாரங்கள் எதுவுமே அந்த ஆத்மாவுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு நமக்கு 460வது ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சோம். எப்படி பார்த்தோம், ஜன்ம அஸ்தித்வ விவருத்தயா பரிணதிஷ்ச அபக்ஷதிஹி நாசனம் திருஷ்யஸ்யைவ பவந்தி ஷட்விகிருதயः நானாவிதா வியாதயः ஸ்தூலத்வாதி ச நீலதாத்யபி மிதிஹி வர்ண ஆஸ்ரமாதி பிரதா திருஷ்யந்தே வபுஷேன ச ஆத்மனः இமே தத்விக்ரியா சாட்சிணः அப்படின்னாரு. இந்த விகாரங்களை எல்லாம் நேரில் அறிகின்றதான சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையாது. எதெல்லாம் கிடையாது, அஸ்தி இல்லையா, இருப்பு, ஜாயத்தே பிறப்பு, விருத்தி வளர்ச்சி, பரிணதி இல்லையா டிரான்ஸ்பர்மேஷன், அபக்ஷதி டீகேயிங், நாசனம் அழிவு, இதெல்லாம் இந்த 6 விகாரங்களும் யாஸ்கர் அப்படின்ற ஒரு பெரிய மகான் சொன்ன இந்த விவகாரங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய நிருத்தம் எனக்கூடிய கிரந்தத்துல சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் பொருள்களுக்கு தான் உண்டு, ஆத்மாவுக்கு கிடையாது. அதை மேலும் புரிந்து கொள்வதற்காக பலவிதமான வியாதிகள் இந்த சரீரத்துக்கு வரலாம். இது பருமன்னு சொல்லலாம், ஒல்லின்னு சொல்லலாம், இப்படிப்பட்ட மாடிஃபிகேஷன் எல்லாம் இந்த சரீரத்துக்கு இருக்கு. அப்புறம் நீலம் இல்லையா, கருப்பு, வெள்ளை இல்ல, மாநிறம் அப்படின்லாம் சொன்னா, ஒரு கிரே டெக்ஸ்டர் அவருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதோ, சைஸ், மிதிஹி அளவு, அப்புறம் வர்ணம்
ஆசிரமம், இதெல்லாம் வபுஷா திருஷ்யந்தே, இதெல்லாம் இந்த சரீரத்துல காணப்படுகிறதுப்பா. ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு இது எதுவுமே இமே தத் விக்ரியா சாட்சியனஹா ஆத்மனஹா ந, இது எதுவுமே அந்த ஆத்மா இந்த மாறுதல் எல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு இல்லப்பான்னு சொல்லி அழகா முடிச்சார். சரி சார் இல்லன்னு சொல்றீங்க, அப்படியும் பாக்குறோமே இல்லையா சொன்னீங்க, ரைட்டு, அப்படியும் பாக்குறோமே இல்லையா. எனக்கு ரொம்ப உசுறு, இந்த டாக்னா எனக்கு ரொம்ப உசுறு சார், நான் உயிரை கூட விடுவேன், நான் இதை விட்டு கொடுக்க மாட்டான்றான். எனக்கு எங்க ஊருன்னா ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு என் குழந்தைன்னா எனக்கு அட்டாச்மெண்ட் சார். எல்லாரும் உயிரா நினைக்கிறார்கள் இல்லையா. சில அனாத்ம விஷயத்தை போய் ஆத்மாவாக நினைக்கிறாங்க. ஆத்மால இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் இல்லையா அனாத்மாவுக்கு கொண்டு போய் அந்த தர்மங்களை எல்லாம் அங்க போய் போடுறாங்க. இந்த உசுறு போய் அங்க எப்படி இருக்கும், அந்த நாய் மேலேயும் கார் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் எப்படி இருக்கும் அப்படி நினைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் நம்ம கிட்ட போச்சோம், ஒரு க்ஷணம் கூட அது இல்லாம இருக்க முடியாது இப்படின்னு ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பகுத்து அறியக்கூடிய அறிவு இல்லை என்றால் அவர்களை என்ன சொல்றது, மோகித்தர்கள் அப்படின்னு சொல்றது. மோகிதம் அப்படின்னா என்ன, மோகம். மோகம்னா என்ன, பகுத்து அறியக்கூடிய திறமை இல்லாமல் உடனே எதை அமிர்தத்தை போய் விஷமாக நினைப்பது, விஷத்தை போய் அமிர்தமாக நினைக்கிறது. அந்தந்த வயசுல அந்தந்த அசடுத்தனம் எல்லாரும் பண்றதை பார்த்துக்கோ. அவனுக்கு அதுதான் அவன் சொல்றதுதான் பெரியவா சொல்றது அவன் கேட்கவே கேட்காது. அப்ப அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதுதான். ஏன், அதான் மோகம். அந்த மோகத்துல அவன் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே தப்பா இருக்கும் இல்லையா. அது அவனுக்கு புரியவே புரியாது. அதாவது ஓவர் தி இயர்ஸ் மெச்சூரிட்டி வந்தாதான் அவன். இப்படிப்பட்ட மோக நிலை எல்லாருக்கும் இருக்கு சார். எல்லாருக்கும் இருக்கிறதுனாலதான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் சாஸ்திரமும் ரிஷிகளும் வேதாந்தமும் கதறி சொல்றது நமக்கு, அப்பா இதெல்லாம் ஆத்மாக்கு கிடையாதுப்பான்னு. ஆனா இதெல்லாம் தனக்கு இருக்குன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம். எதனால நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மோகத்தினால. மோகம் எதனால வந்தது நமக்கு, விசேஷமான ஒரு மோகமானது எதனால வந்தது அப்படின்னாக்க எது நல்லது எது கெட்டதுன்னு புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு அறிவு இல்லாத காரணத்தினால, மௌட்டியம் இருக்கிற காரணத்தினால இப்ப என்ன பண்ணா ஒன்ன இன்னொன்னா நாம விபரீதமாக இருக்கக்கூடிய தர்மத்தை ஒன்ன இன்னொன்னா புரிஞ்சுட்டு சம்சரந்தி, இந்த சம்சாரத்துல ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப அழகான இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தியாசம் அப்படின்னு சொல்ல போறார். அத்தியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தெரிஞ்சுட்டுதான் நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போக முடியும். ஒன்னை இன்னொன்னா பாக்குறது தான் அத்தியாசம். நாம அப்படியா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம்னு நமக்கு ஸ்ருதி சொன்னாதான், குரு சொன்னாதான் நமக்கு தெரியும். நாம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்னை இன்னொன்னா பார்க்கணும். ஒன்னை இன்னொன்னா பாக்குறதுன்னு அதஸ்மின் தத் புத்திகி, அது இல்லாத இடத்துல அதை தேர்றதுக்கு இருக்கு, அதுக்கு பேருதான் அத்தியாசம் இல்லையா. இதுக்கு சாதாரணமா நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன, கயத்துல பாம்பு இல்லையா. பாம்பு இல்லாத இடத்துல பாம்பை பார்த்து பயந்தான், அங்க இருக்கிறது கயறு, அது கயறுதான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த மந்தாந்த காலத்துல அந்த கயரை அப்படி நெளியறத பாம்புன்னு இவன் நினைச்ச மாத்திரத்துல பயம் வந்துட்டு ஓடினா, வேத்து கொட்டினது எல்லாம் ஒன்னை இன்னொன்னா பார்த்தான்னாக்க துக்கமானது வரத்தான் வரும் அப்படின்னு. இன்னொன்னு சுத்தி கையில ரஜதம். போனா ஒரு சோடா முடி, அந்த காலத்து சோடா முடி கீழே இருந்தது, பசியில போனா ஆஹா ₹1 கிடைச்சிருது, இன்னைக்கு அட்லா கட்டி குடிக்கலாம் அப்படின்னு ஆசையா எடுக்கலான்னு போனா அது இல்லை இல்லையா. இப்போ அந்த துன்பத்துக்கு நிவிருத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரஜ்ஜு சர்ப்பம், கயர்ல பாம்பு. பிரவருத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த கிளிஞ்சல்ல ரஜதம், கிளிஞ்சல்ல இல்ல சுத்திகாயாம் ரஜதவத்து அப்படின்னா ஆச்சாரியா. ரஜதம் அப்படின்னாக்கா வெள்ளி, சுத்தி கையில ரஜதம், இந்த சிப்பியில இது வெள்ளி பாக்குறது அப்படின்னு ஒரு. அப்புறம் காணல் நீர் ஒரு எக்ஸாம்பிள். அது எப்படி இருக்கு, அந்த இடத்துல வெறும் சூரிய கிரகணங்கள் தான் இருக்கு. கார்ல போயிட்டே இருக்கான், போகும்போது பார்த்தான்னா அவனுக்கு அந்த வெயில்னால அந்த இடத்துல என்ன இருக்குன்னாக்க ஒரு தண்ணி இருக்கா போல இருக்கு இல்லையா.
அதுக்கு மறுபூமி இல்லையா, மறுபூமியில தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு மிருகத்ருஷ்ணா, காணல் நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மறுபூமியில இந்த மிருகத்ருஷ்ணா நீரானது அங்க இருக்கு இல்லையா. அங்க நீர் வருமோ? வெயில் அடிக்கிறது, சூரிய கிரகணம் இருக்கு, இல்ல சார் கண்ணுக்கு தெரியறது அப்படின்னா காணல் நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்படி காணல் நீர்னு தெரியறது என்ன, அந்த இடத்துல ஈரம் இருக்குமா? அந்த இடத்துல தண்ணி இருக்குமா? இருக்காதோ இல்லையா. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா பாவிக்கிறோம். இப்படி இந்த மாதிரி எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்லாம் சொல்றது வழக்கம். என்ன, தோசைக்கல்லு மாதிரி இருக்கு சந்திரன். படித்தவர்களுக்கும் அது தோசைக்கல்லு தான், படிக்காதவர்களுக்கும் ரிக்ஷாக்காரனுக்கும் தோசைக்கல்லு தான். ஆனா வித்தியாசம் இருக்கோ இல்லையா. இவன் அது நிஜமாவே தோசைக்கல்லுன்னு அந்த குழந்தை பார்த்து ஒரு நாள் வரப்போறது, நிலா நிலா ஓடிவான்னு சாதம் விட்டுறான் அம்மா இல்லையா. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது நிலான்றது பெரிய மண்டலமே இருக்கு, அது உள்ள ராக்கெட்டே போகலாம் இல்லையா, அங்க போய் லான்ச் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால கண்ணால பாக்குறத வைத்து கொண்டு எதையுமே டிசைட் பண்ண முடியாது. நம்ம அறிவை கொண்டுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி மஞ்சக்காமால வந்தவனுக்கு சங்கு மஞ்சக்காமால வரவன கூட்டின்னு போனேன், சங்கு வாங்கலான்னு கூட்டின்னு போனோம்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாம வந்துட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல. அவனுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? அந்த சங்க மஞ்சளா தான் தெரியும் இல்லையா. அவனுக்கு வாங்காத ஒரே மஞ்சளா இருக்குன்னு. ஆனா உங்க கண்ணுக்கு அது எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. என்ன ஏன்னா அது காமால கண்ணு இல்லையா. அது மாதிரி அங்க வெள்ளை, அதனால இவன் காமால கண்ணுனால அந்த சங்குல இருக்கக்கூடிய வெள்ளைக்கு ஏதாவது லாஸ் வருமோ? அதனுடைய குணமோ அதனுடைய தோஷமோ, இந்த காமாலையில இருக்கக்கூடிய குணமோ தோஷமோ அதுக்கு வருமா ஏறுமா? அது சம்பந்தமே இல்லை. அந்த நீங்க பாம்புனால நீங்க அவஸ்தைப்பட்டுன்னு ஓடினீங்களே, வேத்து கொட்டித்த இல்லையா, அதுக்கு அதனால கயருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? கயர்ல ஏதாவது இந்த குணமோ தோஷமோ, அந்த பாம்புனுடைய குணமோ பாம்புனுடைய தோஷமோ ஒட்டுமோ? அது இல்லையா. சிப்பியில நீங்க ரஜத்தான்னு பார்த்ததுனால அதுக்கு ரஜத்தத்துவம் வந்துருமோ இல்லையா. இல்ல அது இல்லாம இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது லாஸ் இருக்குமா? இப்படி எதுவுமே இல்லாத சமயத்துல ஒன்னை இன்னொன்னா பாக்குறது அப்படின்னு ஒரு பழக்கம் நம்ம கையில இருக்கு. இதுக்கு பேரு விபரீத ஞானம் அப்படின்னு பேரு. இந்த விபரீத ஞானம் என்ன பண்றது? நம்மள அது இல்லாத இடத்துல அதை தேர்றது. இதுக்கு பேர் தான் அத்தியாசம். யா, அத்தியாசம் இருக்க. இது எப்படி வேணாலும் ஒரு ஒன்னை இன்னொன்னா பாக்குறது. சின்ன சின்னதா பீன்ஸ் கறியில சின்ன சின்ன மிளகா நறுக்கி போட்டா தெரியும், அத்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு கிண்டல் பண்றது உண்டு இல்லையா. சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அதை நீங்க பீன்ஸ் நினைச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா காரமா இருக்கும் இல்லையா. நீங்க அது மிளகான்னு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கடைசியில பார்த்தா அது பீன்ஸா இருக்கும் இல்லையா. இப்படி ஒன்னை இன்னொன்னா பாக்குறது அத்தியாசம். இந்த அத்தியாசம் தான் எல்லா பிரச்சனைக்கான. அத்வைத சாஸ்திரம் முழுக்க, வேதாந்தம் முழுக்க எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இந்த அத்தியாசத்தை கேபிட்டலைஸ் பண்ணி தான் அத்வைதத்தையே ஸ்தாபனம் பண்ண முடியும். உங்களுக்கு இதை புரிய வச்சுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் அத்வைதம் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஆச்சாரியார் நினைச்சார். அதனால அவர் என்ன பண்ணார், பிரம்மசூத்திரம் அப்படின்னு உத்தர மீமாம்சையில மேக்னம் ஆப்பஸ். நமக்கெல்லாம் என்ன வாழ்க்கையில கோல் என்ன அதுவே தெரியாது நமக்கு. நமக்கெல்லாம் கோல் என்ன? வாழ்க்கையில பிரம்மசூத்திர பாஷ்யத்தை படிக்கணும் இல்லையா. பிரஸ்தானத்திரையும் படிக்கணும், உபனிஷத் பாஷ்யம் படிக்கணும், கீதா பாஷ்யம் படிக்கணும், சூத்திர பாஷ்யம் படிக்கணும். இதுக்காக தான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். இதை யார் இதை அச்சீவ் பண்றானோ அவன் தான் உண்மையான ஒரு என்ன அப்பா அம்மா கொடுத்த சரியான ஒரு விப்ரத்துவம். அப்போதான் வரும் அவனுக்கு பிராமணன்னு அப்பதான் சொல்லிக்க முடியும். பிராமணத்துவம் பிராமணனுக்கு சித்திக்கணும்னா எப்போ? பிரஸ்தானத்திர பாஷ்யத்தை என்னைக்கு படிக்கிறானோ அதுதான் கோல். அது வரைக்கும் அவன் எதை படிச்சாலும் அது எதுவுமே நாட் கவுண்டட், நாட் கவுண்டட், நாட் கவுண்டட். He is unfit, he is unfit, unfit, he cannot be given credit. அப்படிதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அது எப்படி சார்? அதான் அப்படிதான். இதுதான் உயர்ந்ததான பெடஸ்டர் இல்லையா. இதுக்காக தான் நமக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸை கொடுத்ததே பகவான். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஈஸ்வரன் நம்ம எல்லாருக்கும் இன்டெலிஜென்ஸை போட்டு இல்லையா அது பண்ணி, அது புண்ணிய வருஷத்தினால அந்த அத்வைத சம்பிரதாயத்துல அந்த ஆச்சாரியார் இருக்கக்கூடிய ஒரு குலத்துல நம்ம எல்லாம் புரிஞ்சு பழக்க வச்சு அதை புரிஞ்சுட்டு இப்ப வேதாந்தத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். கிருதகிருத்தியனாக நாம சாகலாம் அப்படின்னா இதை பிடிச்சான்னா நம்ம தைரியமாக
கிருதகிருத்தியனாக இந்த சரீரத்தை விட்டு நாம வெளியில போகலாம் அப்படின்ற ஒண்ணு. இதுக்கு அந்த அத்வைத்தம் புரியணும் அப்படின்னாக்க சூத்திர பாஷ்யம் படிக்கணும். சூத்திர பாஷ்யத்தை புரியணும்னாக்கா அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாசம் புரிஞ்சாதான் சூத்திர பாஷ்யத்துக்குள்ள என்ட்ரி. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி நித்யா நித்திய வஸ்து விவேகா இஹாமுத்ரார்த்த பலபோக விராகா சமாதி சட்க சம்பத்தி முமுட்சத்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சது. எங்க வேதாந்த சர்வ வேதாந்த சித்தாந்த சாகர சங்கரமும் அப்படிதான் ஆரம்பிச்சது, பிரம்மசூத்திரமா ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக ஒரு அத்தியாச பாஷ்யம் எழுதினார். யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோஹோ விஷய விஷயினோஹோ தம பிரகாசவதி விருத்த ஸ்வபாவியோஹோ இதரேதர பாவானுபபத்தௌ சித்தாயாம் தத் தர்மானாமபி சுதராம் இதரேதர பாவ அனுபபத்திஹ இத்யதஹ அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயினி சிதாத்மகே யுஷ்மத் பிரத்யய கோச்சரஸ்ய விஷயஸ்ய தத் தர்மானாம் ச அத்யாசஹ தத் விபர்யயேன விஷயினி தத் தர்மானாம் ச விஷயே அத்யாசஹ மித்யா இதி பவித்தும் யுக்தம் ததாபி அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த ஐய தவிர இருக்கிறதெல்லாம் இது தெரியாமல் இல்ல இருக்கிறதுனால வர பிரச்சனைகள் தான் எல்லாம். என்ன இது என்ன அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டல் மென்டல் ப்ராப்ளம் நமக்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த விஷயமானது புரியவே இல்லை. வேதாந்தம் இத புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்பா ஆத்மான்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுதான் அதை எதனாலையும் நீ அறிந்து கொள்ள முடியாதுப்பா, அது உனக்கு நீயே அறிந்து கொள்ள முடியும், உன்னால அறிந்து கொள்ள முடிந்தது எல்லாம் இதுப்பா, அந்த இத போய் நீனு அது எனக்கு ரொம்ப அது மேல உயிரு, எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நினைச்சு இது எனக்கு பிடிக்காது இது எனக்கு பிடிக்கும் இப்படி ராகத்வேஷம் இதனால மோகித்து உன்னால பண்ண முடியலப்பா. முதல்ல இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ புரிந்து கொண்டாதான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். உன்னை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், ஆத்மா அவனுடைய ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அனாத்மான்னாக்க உன்னை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் அனாத்மான்னு புரிஞ்சுக்கணும். உன்னை தவிர இருக்கக்கூடிய இடத்துல நீ ஏன் உன்னை போட்டுக்கிற, உன்னை தவிர இருக்கக்கூடிய இந்த இதுக்களை கொண்டு ஏன் உண்மையில போட்டுக்கிற, நீ ஏன் அவ மேல போட்ட, இது மேல ஏன் நான போட்ட, நான் மேல ஏன் இத போட்ட, இது நீ போட்டனாக்க இதுக்கு பேர் அத்தியாசம் அப்படின்ட்டார். இந்த அத்தியாசம்னா என்ன அப்படின்னு ஆச்சாரியால் அப்படியே அந்த அத்தியாச பாஷ்யத்துல சொன்னதை அழகா நமக்கு அப்படி கஷ்டப்பட்டு அந்த பெரிய யுஷ்மத் பிரத்யய கோச்சரயோகோ விசேஷினோகோ தம பிரகாசம் விருத்த ஸ்வபாவயோகோன்ற சொல்றத அப்படி சின்ன சின்ன ஸ்லோகத்துல அப்படி ஆணி அடிச்ச மாதிரி உள்ள இறக்கிட்டார். அங்க என்ன விஷயமோ அத இப்போ இவ்வளோ பேக்ரவுண்டோட 461வது ஸ்லோகத்துக்கு போவோம். அஸ்மின் ஆத்மனி அனாத்மத்வம் அனாத்மனி ஆத்மதாம் புனஹ விபரீததயா அத்யஸ்ய சம்சரந்தி விமோஹிதஹ. அத்தியாச பாஷ்யம் இல்லையா? இனிமேல் பட்ட அத்தியாச பாஷ்யத்துல என்ன சொன்னாரோ அதெல்லாம் இவர் சின்ன சின்ன ஸ்லோகமா நமக்கு சொல்லிட்டு வந்தார். இதை பார்த்தா அத்தியாச பாஷ்யம் படிச்சா மாதிரி நமக்கு இல்லையா? அஸ்மின் ஆத்மனி இப்படியாக சொல்லப்பட்ட இந்த ஆத்மா அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி வியாதி பருமன் விதீலதா விதிஹி வர்ணம் ஆசிரமம் முதலியவைகள் எல்லாம் நீங்க இவ்வளவு விஷயங்கள் வச்சுட்டு இருக்கீங்களே, அது எல்லாம் சரீரத்துக்கும் பொருள்களுக்கும் தான்பா பொருந்தும், ஆத்மாவுக்கு பொருந்தாதுப்பா அப்படின்னு சொன்னோமே. அந்த ஆத்மால போய் அஸ்மின் ஆத்மனி இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவில் அனாத்மாத்வம் அனாத்மாவாக இருக்கும் தன்மையை உள்ள சேர்க்கிறான் சார். இந்த ஆத்மா எதோடையும் சேராது, நிர்விசேஷம், நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். அது நிஷ்கிரியம் இல்லையா, நிரவத்தியம், அதுல ஒரு தோஷமும் கிடையாது, நிரஞ்சனம், அது எதோடையும் ஒட்டாது, எதுவும் அதுல ஒட்டாது. இப்படி இருக்கக்கூடியவர் தான் நீர், உங்களுடைய சொரூபம் தான், அதுதான் உங்களுடைய உண்மையான சொரூபம்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்க அனாத்மால இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் அதுல கொண்டு போய் அது உள்ள போட்டீங்க. அஸ்மின் ஆத்மனி இந்த ஆத்மால போய் இல்லையா அனாத்மாவனுடைய தர்மங்களை போட்டீங்க. சரி,
அனாத்மால போய் நான் இல்லாத இடத்துல என்ன கொண்டு போய் பொறுத்துறீங்க. அது போச்சு, என் பணம் காணாம போச்சுன்னா நான் இங்க உயிரை விடுறேன். என்ன என் பணம் தானே அது, போக வேண்டியது தானே அது, நான் இல்லையே. அது போனா நான் எதுக்கு இங்க இடிக்க விடணும்னு தெரியல. ஆனா இவன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டாரு. அனாத்மால போய் ஆத்மாவை கொண்டு போய் போட்டேன், ஆத்மால போய் அனாத்ம தர்மங்களை போட்டேன், அனாத்மால போய் ஆத்ம தர்மங்களை போட்டேன். இதுதான் விபரீதத்தையா. எதை எப்படி பார்க்கணுமோ அதை போடாம ஆத்மாவை ஆத்மாவா கயரா பார்க்கணும், பாம்பா பார்க்காம கயர்ல போய் பாம்பை போட்டேன். ஏன் இப்ப என்னாச்சு, பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த விபரீதத்தையா அத்தியஸ்ய. இப்படி ஆத்மாவில அனாத்மாவாக இருக்கும் தன்மையையும் அனாத்மாவில ஆத்மாவாக இருக்கும் தன்மையையும் விபரீதமாக போட்டு விட்டேன், ஆரோபித்துட்டேன். அத்தஸ்மின் தத்புத்தி, அது இல்லாத இடத்துல அது இருக்கா மாதிரி ஆரோபணம் பண்ணதுனால இப்ப என்னாச்சு, நான் சம்சாரந்தி, இந்த சம்சாரத்துல மாட்டிக்கொண்டேன். எதனால? மோகாத் விமோகாத், விசேஷமான மோகம். மோகம்னா என்ன? அசட்டுத்தனம் அப்படின்ற அர்த்தம். எது நல்லது எது கிடைக்காது தனம். இத விசேஷமா வேற வச்சுட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவான்னு நினைச்சுட்டு தப்பு பண்றது இல்லையா? விமோகம். அதுலயும் எப்படி தெரிஞ்ச மாதிரி பண்றது, தெரியலன்றது கூட தெரியல, அதுதான் விசேஷமான மோகம். தெரிஞ்ச சில சமயத்துல தப்பு பண்ணா உணர்வோம். இது தப்பு பண்றான், அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை விடாம பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இதுதான் விசேஷமான மோகத்துல மாட்டிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அதனாலதான் இந்த சம்சாரத்துல மாட்டிண்டு அவஸ்தப்பட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டே அவஸ்தப்பட்டு இருக்கோம். சம்சரந்தி, இந்த சம்சாரத்துல போய் உழலுகிறார்கள் அப்படின்னு. அஸ்மின் ஆத்மனி அனாத்மத்வம், அனாத்மனி ஆத்மதாம் புனக, ஒருவித தர்மம் இல்லாத ஆத்மால போய் அஜ்ஞான மயக்கத்தினால இல்ல விபரீதமாக அனாத்மாவை போட்டுட்டு அந்த அனாத்மாவை போய் ஆத்மாவாக எண்ணி அனாத்ம தர்மங்களை எல்லாம் ஆத்மால போட்டு இப்படியாக வீணாக போய் இந்த சம்சார கடல்ல போய் மாட்டிண்டு போகிறார்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன சார் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டார். ஆத்மாவை அனாத்மாவாகவும் அனாத்மாவை ஆத்மாவாகவும் காண்பதற்க அது என்ன பேர் தெரியுமா? அதுக்கு பேரு பிராந்தி அப்படின்னு பேரு, விபரீத ஞானம் அப்படின்னு பேரு. அத்தஸ்மின் தத் புத்திஹி, அது இல்லாத இடத்துல அதை பார்த்தா என்ன அர்த்தம்? அது பிரமாவா, பிரமம்ன்ற அர்த்தம், பிராந்தி அப்படின்ற அர்த்தம். இது என்ன ஆச்சுன்னாக்க ஆத்மாவை மனுஷனாகவும் பிராமணனாகவும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அறியாதவனா, இந்த ஆத்மாவை அறியாதவன பாப்பியாகவும், ஆச்சாரம் இல்லாதவன இல்ல என்ன இவனுக்கு ஆச்சாரமே இல்லை, இப்படி எல்லாம் தேக தர்மத்தை போய் ஆத்ம தர்மாவோட சேர்ந்து பார்த்துட்டு இப்படின்னு அனாச்சாரமா இருக்கானே, இப்படி எல்லாம் நம்ம விவகாரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்ஃபியூஷன் ஆகி பேசி கொண்டிருக்கிறோமே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிராந்தி தான் காரணம். இந்த பிராந்தி என்ன அப்படின்னு இப்ப சொல்ல போற. பிராந்தியா மனுஷ்யோகம் அகம் விஜோகம் தக்ஞோகம் அக்ஞோகம் அதீவ பாபி பிரஷ்டோஸ்மி சிஷ்டோஸ்மி சுகீ ச துக்கீ இத்யேவம் விமுஹ்ய ஆத்மனி கல்பயந்தி அப்படின்னாரு. பாருங்க, விபரீத ஞானம் வந்துருச்சு இவனுக்கு, மோகம் வந்துருச்சு. விமுஹ்யம் ஆத்மனி கல்பிதம் இல்லையா? கல்பயந்தி. இவன் விசேஷமான மோகத்தை அடைந்ததுனால இவனுக்கு பிராந்தி வந்துருச்சு. மோகம் வந்ததுனால பிராந்தி தான் இல்ல. விஷமப்பியமிர்தம் பவேத் அமிர்தமப்பி விஷம் பவேத் இல்லையா? இப்படி ஆயிடும். ஒண்ணுக்கு ஒண்ணு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. கெட்டதை நல்லதா நினைப்பான், நல்லதை கெட்டதா நினைக்கக்கூடியதுதான் மோகத்துக்கு காரணம். இப்படிப்பட்ட விசேஷமான மோகம் அவனுக்கு இருக்கிறதுனால இந்த பிராந்தி நாளத்தினால அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை இவன் பார்க்காம இந்த சரீரத்தை, அவன் ஸ்தூலமான சரீரத்தை நான் என்று கருத ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாம். அதனால நான் ஒரு மனிதன், இதெல்லாம் விலங்குகள், நான் மனிதன், அகம் மனுஷா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு சார். இதுதான் விபரீத ஞானம். அகம் த்விஜஹா, சார் நான் பிராமணன், இருமுறை பிறந்தவன். இருமுறை பிறந்தவர்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை
அம்மா வயசுல இருந்து பிறந்தான். அதுக்கப்புறம் உபநயனம்னு ஒரு சம்ஸ்காரமானது ஏற்பட்டது. அப்ப இது இவனுக்கு பூனலை போட்ட உடனே இவனை வைதீகமா ஆக்கின உடனே இவனுக்கு இன்னொரு சரீரம் ஏற்பட்டது. இன்னில இருந்து இவனுக்கு த்விஜன்னு பேரு அப்படின்னு பேர் வச்சாங்க இல்லையா. பிராமணத்துவம் வந்து விட்டது. உபநயனம் ஆன பிறகு அவனுக்கு த்விஜன்னு பேரு. இன்னொரு த்விஜமும் இருக்கு. அது இங்க கான்டெக்ட்ல இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பல்லு இல்லையா, குழந்தை பிறந்து பார்த்தோன்னா அப்படியே 7 வயசு 8 வயசுல எல்லா பல்லும் வந்துடும். எல்லா பல்லும் 8 வயசுக்கு மேல திரும்பி வரும். ஆனாலும் இந்த பல்லுக்கும் த்விஜன்னு பேர். த்விஜ பங்கித்வ யோ ஜுவலா அப்படின்னு சகஸ்நாமத்துல ஒரு நாமம். அம்பானுடைய 32 பல்லும் இல்லையா, அப்படி வரிசையாக இருக்கிறதுக்கு பல்லுக்கு பேர் என்ன, த்விஜம்னு பேரு. 2 தடவை பிறக்கிறதுனால பல்லுக்கு இருபிறப்பாளர்ன்ற பேர். எப்படி பிராமணனுக்கோ அப்படி பல்லும் இருபிறப்பு தான் பல்லுக்கும். அதே மாதிரி பறவைகளுக்கும் த்விஜம்னு சொல்ற பழக்கம் இருக்கு. அது முட்டையில ஒரு தடவை பிறக்கிறது, அதுக்கப்புறம் நிஜமா பிறக்கிறது இல்லையா. அதனால இருபிறப்புன்ற இருக்கு. நம்ம சாதாரண சாஸ்திரத்துல இருபிறப்புன்னா பிராமணன் வச்சிருக்கோம். த்விஜோ மனுஷ்யோகம் த்விஜோகம் தக்ஞோகம் இல்லையா. மனுஷ்யோகம் த்விஜோகம் தக்ஞோகம், இதை அறிந்தவன். சார் அவர் நல்லா படிச்சவர் சார், அவரோட பிரெஞ்சு தெரியும் சார், அவருக்கு தெரியும் சார், எக்கனாமிக்ஸ் தெரியும் சார், அவர் இன்ஜினியர் சார், அவர் டாக்டர் சார், அவரு ஆயுர்வேதங்கள்லாம் தெரியும் சார் அப்படி. தத்யஹா அகம், அதை அறிந்தவன் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் தெரியாது, நான் நல்லா படிச்சிருக்கேனா இல்லையா, எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அக்ஞோகம், ஐயோ என்கிட்ட போய் இதை சொல்றீங்களே சார், நான் ஒரு மொக்கு சார், எனக்கு இதெல்லாம் புரியவே புரியாது சார், நீங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பேசினா அக்ஞஹா இப்படின்னு நினைக்கிறேன். அதீவ பாப்பி, பாவம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நினைக்கிறான். இது ஏதாவது ஆத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கு? எல்லாம் மனுஷனுடைய சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது. இதுக்காக நான் சார், நான் அக்ஞன் சார், எனக்கு இக்னரண்ட் ஃபெலோ சார் அப்படின்றான். ஐ எம் அ பாப்பி சார், பிரிஸ்டோஸ்மி, நான் ஒரு கைவிட்ட கேஸ் சார், சரியான வளர்ப்பே இல்லை சார், நான் உங்க ஆத்து உள்ளெல்லாம் நான் வரத்துக்கு தகுதியே கிடையாது சார், எல்லாத்தெல்லாம் என்னெல்லாம் பூஜை எல்லாம் நடக்கிறது சார், அதெல்லாம் நான் தகுதியே கிடையாது சார் அப்படின்னு சில பேர் சொல்றான் இல்லையா. அப்புறம் இன்னும் சில பேர் சொல்றான் ஒண்ணுமே இல்லாமே அவன் சிஸ்டோஸ்மி, நான் ரொம்ப சிஸ்டம் சார், என்கிட்ட இருப்பேன், நான் சாஸ்திரங்கள்லாம் பார்ப்பேன் சார், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ் இப்படின்னு ஒருத்தன் அவன் பெருமையா சொல்றான். எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுல பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ். ஒருத்தன் இப்படி பேசுறான், ஒருத்தன் அப்படி பேசுறான். ஆச்சாரியாளுக்கு கிண்டல் இதெல்லாம். சுக்கீச்ச ஒருத்தர் சொல்றான், ஜாலியா இருக்கேன் சார், நானு எல்லாம் ஊருக்கு போயாச்சு, நான் ஜாலின்றான். இன்னொருத்தன் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, நானே அவஸ்தைப்படுறேன் சார், 10 தேக்க வண்டி இருக்கு, நானே போயிட்டு இருக்கேன், எங்க வெளில போக முடியல, அப்படி அவஸ்தைப்படுறது துக்கி இல்லையா. சில பேர் சுக்கின்னு நினைக்கிறான், சில பேர் துக்கின்னு நினைக்கிறான். இப்படி எல்லாரும் இல்லையா எப்படி இருக்கு பாருங்க. தன்னை சில பேர் ஆத்மாவே மனுஷனா கூறுகிறான், சில பேர் பிராமணனாக அறிகிறான், சில பேர் அறிந்தவனாக அறிகிறான், சில பேர் அறியாதவனாக அறிகிறான், சில பேர் பாப்பியாக நினைக்கிறான், சில பேர் சிஷ்டன்னு நினைக்கிறான், சதாச்சார சம்பன்னன்னு நினைக்கிறான், சில பேர் ஆச்சாரமே இல்லாதவன்றான், சில பேர் சுக்கின்னு நினைக்கிறான், சில பேர் துக்கி. இப்படி பலவிதமாக இந்த ஆத்மாவை பார்க்கிறார்கள். இதுல பிரச்சனை என்ன, ஆத்மாவுக்கு இது எதுவுமே ஒட்டாது இல்லையா. ஐ ஆம் பாடி, ஐ ஆம் தர்ஸ்டி, ஐ ஆம் ஹாப்பி, அந்த ஐ எதோடய ஒட்டாது. இவன் என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. ஐ ஆம் 75 kgsன்றான், ஐ ஆம் ஹங்கிரின்றான், ஐ ஆம் ஹாப்பின்றான், ஐ ஆம் அ டாக்டர்ன்றான், ஐ டோன்ட் நோ பிரெஞ்சுன்றான். எல்லாம் அந்தந்த கோஷத்தை வச்சுட்டு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு இருக்கக்கூடிய இந்த சரீர தர்மத்தை தங்கிட்ட போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வழிஞ்சிட்டு இருக்கான் சார் எல்லாரும் அப்படின்னு சொன்னார். பிராந்தியா மனுஷ்யோகம் அகம் திஜஹா அகம் தக்ஞஹா அகம் அக்ஞஹா அகம் அதீவ பாபி பிரஷ்டோஸ்மி சிஷ்டோஸ்மி சுகி சதுக்கி இத்யேவம் விமுஹ்ய ஆத்மனி கல்பயந்தி. இப்படியாக ஆத்மாவில் ஆரோபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யான அறிவு இல்லையா, அறியாமையினால ஆத்மால இல்லாத தர்மங்களை எல்லாம் போட்டு சுமத்துகிறார்கள் அப்படின்னார். அனாத்மனோ ஜென்ம ஜரா மிருதி சுதா திருஷ்ணா சுக கிளேஷ பயாதி தர்மான் விபர்யேன ஹி
அததா விதேஸ்மின்னே ந ஆரோபயந்தி ஆத்மனி யுத்தி புத்தி தோஷாத். அனாத்மனஹா, அனாத்மாவுடைய அப்படின்னு அனாத்மா அனாத்மா அனாத்மனஹா அப்படின்னாக்கா அதனுடைய அப்படின்னா. இப்போ ஆத்மன் சப்தத்துக்கு இல்லையா சஷ்டி என்ன ஆத்மனஹா அப்படின்ற அர்த்தம். நமக்கு சிருஷ்டி விபக்தி என்ன சஷ்டி போன கார்த்திகேயஹான்னா அவருக்கு சஷ்டி பத்தி கார்த்திகேயஸ்ய, ராமஹான்னா ராமஸ்ய, கிருஷ்ணஹான்னா கிருஷ்ணஸ்ய, ஆத்மன் சப்தமா இருக்க ஆத்மனஹா அப்படின்னாக்க அனாத்மனஹா அப்படின்னா அனாத்மாவுடைய தர்மங்கள் என்னென்ன? சரீரம் தான் அனாத்மா இல்லையா, ஆத்மா தனி. இப்ப நம்ம போன ஸ்லோகத்துல இந்த தீர்மானம் பண்ணோம். இந்த சரீரத்துல இதுதான் அனாத்மா. இந்த அனாத்மாவாக இருக்கக்கூடிய சரீரத்துக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஜன்ம, ஜரா, மிருதி, க்ஷுதா, கிருஷ்ணா, சுக, கிளேஷ, பய, இதெல்லாம் சரீர தர்மங்கள். இதெல்லாம் பாருங்க. ஜன்ம பிறப்பு, ஜரா இல்லையா வியாதி இல்லையா, மூப்பு அது டிகே ஆகும் தன்மை இல்லையா மூப்பு, மிருதி அப்படின்னா மரணம், அப்புறம் சுதா சுத்துன்னா என்ன பசி, அப்புறம் திருஷ்ணா தாகம், அப்புறம் சுகம், அப்புறம் கிளேசம் துக்கம், அப்புறம் பயம். இதெல்லாம் பிறப்பு இல்லையா, மூப்பு, இறப்பு, பசி, தாகம், சுகம், துக்கம், பயம். இந்த தர்மங்கள் எல்லாம் எங்க போட்டேன் பாருங்க. அத்ததாவிதே அஸ்மின்னே இல்லையா ஆத்மனி, அப்படி இல்லாத இருக்கக்கூடிய அஸ்மின் ஆத்மனி இந்த ஆத்மால இவன் போட்டான். எதனால சார் இப்படி காரியத்தை பண்ணி தொலைகிறான் இவன்? நம்மள நாமே தான் கேட்டுக்கிறோம். நம்மளாம் ஏன் இப்படி பண்றோம்? புத்தி தோஷா, அந்த கரணத்துல இருக்கக்கூடிய தோஷம் சார். இதுல ரிஃப்ளெக்ட் ஆற அந்த ஆத்மா என்னதுன்னு தெரியாம அந்த ஆத்மாவை நானு நினைச்சுட்டு இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, இது அவனுடைய புத்தி தோஷம். அதனால என்ன பண்ணா அஸ்மின்னே ஆத்மனி ஆரோபயந்தி, இதை எடுத்துன்னு இதை ஆரோபணம் பண்ணா. எப்படி ஆரோபணம் பண்ணா அப்படின்னா விபர்யேன, அவராக ஆரோபணம் பண்ணா சார். அனாத்மால போய் மாறுதலாக ஆரோபணம் பண்ணிக்கிட்டான். ஆத்மாவை சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நிர்விசேஷமாக நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் அனவத்தியமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மால போய் இந்த பலவிதமான தர்மங்கள் இருக்கக்கூடிய அனாத்மாவை எடுத்துன்னு இந்த ஆத்மால சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணதுனால வர பிரச்சனை தான் இந்த சம்சாரம், இந்த துக்கம் இல்லையா. பிறப்பு, ஜர, மரணம், பசி, தாகம், சுகம், துக்கம், பயம், இதெல்லாம் அனாத்மாவை சேர்ந்த தர்மங்கள். இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. இத புத்தி தோஷத்தினால விபரீதமாக இத ஆத்மால இருக்கிற மாதிரி இவர்கள் நினைத்து விட்டதுனால வர பிரச்சனை இது அப்படின்னு 463 464 பார்க்கலாம். பிராந்தியா யத்ர யதத்யாஸஹ தத்கிருதேன குணேன வா தோஷேனாபி அனுமாத்ரேன சன சம்பத்யதே கொச்சித். எத்திர பிராந்தியா, பிராந்தியினால ஒரு வித்தியாசம் ஏற்பட்டதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு கயத்துல பிராந்தியினால பாம்புன்னு தோணுது, உடனே பயந்து அது உங்களை துரத்துற மாதிரி நினைச்சுன்னு நீங்க ஓடினீங்க இல்லையா. அதுல இந்த உண்மையிலேயே இருக்கக்கூடிய அந்த கயருக்கு இது ஏதாவது சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு வந்த வேர்வை, நீங்க இடிச்சுட்டு ஓடின அந்த கதவை கூட பார்க்காம இடிச்சுட்டு கீறிண்டு ஓடி இருக்கீங்க என்ன, அதுக்கும் அந்த கயருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா. இந்த பாம்புனுடைய குணமோ பாம்புனுடைய தோஷமோ ஏதாவது ஒண்ணு அதுக்கிட்ட வருமா இல்லையா அப்படின்னு. பிராந்தியா எத்திர, எத்திர எங்கு பிராந்தி இருக்கோ, பிராந்தியா எது அத்தியாசகா, எது அத்தியாசம் ஏற்பட்டதோ அதுல தத்கிருத்தேன குணேன தோஷேனவா, அதனால ஏற்பட்ட குணமோ, குணம்னா அதுல இருக்கக்கூடிய குட் இல்லையா, தோஷமோ இல்ல அதுல இருக்கக்கூடிய பேடோ தோஷமோ, அதுக்கு ஏதாவது சம்பந்தம் அனுமாத்திரேனாபி ந சம்பத்தியத்தை. இதெல்லாம் அப்படியே ஆச்சாரியார் பாஷ்யத்துல எழுதின
வாக்கியத்தை அப்படியே அனுமாத்திரேனாபி சம்பத்தியத்தே கொச்சித்து இல்லையா. எங்கு பிராந்தியினால அத்தியாசம் ஏற்படுகிறதோ அந்த அத்தியாசத்தினால ஏற்பட்டதான குணமோ தோஷமோ அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அனுமாத்திரே நம்ம கொஞ்சம் கூட லவலேஷம் கூட அது நான் சம்பத்தியத்தை சம்பந்தியம் இல்லை, எல்லாம் இவனுடைய கற்பனை. இந்த கயிறு அது பாட்டுக்கு தேமேன்னு இருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கு இல்லையா. ஆனா இவன் என்னெல்லாம் அமகலம் பண்றான் பாருங்க, அத்தியாசம் பண்றது, இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி கிம்மருகு மிருகதிருஷ்ணாம்பு பூரேன ஆர்திரத்வம் ரிச்சதி திருஷ்டி சம்ஸ்தித பீதேன சங்கः பீதாயதே கிமு பாலகல்பித நைல்யேன व्योम किम मलिनायते. பிராந்தினால எதுல எது இருக்கோ இல்லையா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு வச்சுட்டதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கு குணமோ தோஷமோ சம்பந்தப்படமோ வராது. பிராந்தினால பண்ண ஒரு வஸ்துவ வேறொரு வஸ்துவனால பார்த்ததுனால அந்த வஸ்துவனுடைய குணமோ தேசமோ அந்த பழைய வஸ்துல இருக்குமோ இருக்காது. இது நமக்கு தெரியுமா இல்லையா. இப்போ நீங்க பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ கிம் மருகு மிருகதிருஷ்ணாம்பு பூரேன அப்படின்னாரு ஏன். இப்போ பாலைவனத்து பூமிக்கு பேரு மறுபூமி அப்படின்னு பேரு. மறுபூமின்னா பாலைவனம், தண்ணியே இல்லாத ஒரு இடம். அந்த மருல மிருகதிருஷ்ணா அப்படின்னா காணல் நீர், அந்த மிராஜ் வாட்டர் ஆனது பூரேன அப்படி பிரவாகமா ஓடுற மாதிரி நமக்கு தெரியும். அப்படி ஓடுறது கார்ல போயிட்டு இருக்கும்போது இதை அனுபவிக்கலாம். நல்ல வெயில்ல போகும்போது காணல் நீர் இருக்கா மாதிரி தெரியும். ஆகையினால நம்ம அது கிட்ட கார் போகும்போது அந்த இடத்துல ஈரம் எங்கேயாவது காண முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொய்யான அறிவுக்கு அந்த ஈரத்துவம் போன்ற குணமோ தோஷமோ அங்க இருக்குமா, அது எதுவுமே இருக்காது இல்லையா. எப்படி மருகு மிருகதிருஷ்ணாம்பு பூரேன காணல் நீர் பிரவாகத்தினால ஆர்திரத்துவம் கிம் ரிஜ்ஜதி அது ஏதாவது ஈரத்தன்மை அடையுமாப்பா, அடையாது இல்லையா. திருஷ்டி சம்ஸ்தித பீதேன ஒருத்தனுக்கு கண்ணுல மஞ்சகாமால இல்லையா, அவனுக்கு திருஷ்டி சம்ஸ்தித பீதேன அவன் கண்ணுல மஞ்சகாமாலை வந்துடுது இல்லையா. மஞ்சள் பீதம்னாக்க மஞ்சள், மஞ்சகாமாலை இருக்கிறதுனால சங்கஹா கிம் பீதாயத்தே, அதனால அவன் பாக்குற சங்கெல்லாம் மஞ்சள் ஆயிடுமான்னு அவன்கிட்ட கோர. அவனுடைய கண்ணுல மஞ்சள் இருக்கு, அவனுக்கு மஞ்சளா தெரியுது தவிர அது அங்க இருக்கக்கூடிய சங்க போய் வெள்ளையா வெள்ளையேன்னு இருக்கக்கூடிய சங்கு மஞ்சள் ஆகுமோ, ஆகாது இல்லையா. இது பாருங்க ஆகாசம் எங்க இருக்கு. இந்த பையன் என்ன பண்றான், இந்த சின்ன பையன் பாலா கல்பித நைல்யேன வியோம கிம்மரி நாயத்தே. வியோமம் அப்படின்னாக்க ஆகாசம். இந்த பாலகன் இருக்கான, இந்த பாலன் கல்பித்தமான இவன் சின்ன பையன் என்ன பண்றான், வெளியில போய் அப்படி பார்த்தான் அந்த குழந்தையில, பார்த்தா மேல நீளமா இருக்கு. ஆஹா நீளமா இருக்கு சார், வானம்லாம் இடைவெளியினுடைய கலர் எனக்கு தெரியும் நீளம் அப்படின்னா. அவனுக்கு ராமன் எஃபெக்ட்ல நமக்கு தெரியாது இல்ல, படிச்சாதானே தெரியும் இல்லையா. இன்ஃபினிட்டா இருந்ததுன்னா அது நீளமா தெரியும்ன்றதெல்லாம் தெரியாது. அதனால பாலர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆகாசம்னா என்ன அப்படி மேல ஒரு சீலிங் போட்ட மாதிரி இருக்கும், அது அப்படியே ப்ளூயிஷா இருக்கும் அது இல்லையா. அதுக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல் கலர், அதை பத்தி கூட நான் நிறைய பேசுவேன், நிறைய கவிதையெல்லாம் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு அத்தியாசத்துல வந்தது. அதுல கவிதை எல்லாம் வேற எழுதுவாங்க. ஆகாசம் நீளமாக இருக்கும் தன்மை உடையது அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா. சிறுவனானவன் ஆகாசம் நீல கலரோட இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சதுனால நம்ம கிட்ட இந்த இடைவெளி இருக்க இதெல்லாம் நீளமா ஆயிடுமான்னு இவன் நினைச்சதுனால ஆயிடுமான்னு ஆகாது. அவனுடைய குணமோ அவனுடைய தோஷமோ அவனோட அது பொருள்களை ஒரு நாளும். அத மாதிரி அனாத்மாவுடைய தர்மங்கள் எதுவும் ஆத்மாவுக்கு வரவே வராதுப்பா இல்லையா. காமால வியாதி இருக்கிறவனுக்கு கண்ணு மஞ்சள் நிறமாக இருக்கலாம், அதனால சங்க மஞ்சள் நிறமா ஆயிடுமா. சிறுவன் தன்னுடைய பிராந்தியினால ஆகாசத்துல நீல நிறம் இருக்குன்றான், அதனால ஆகாசம் நீளம் ஆயிடுமா இல்லையா. பிராந்தியினால இவன் பார்த்த காணல் நீரானது அந்த இடத்துல ஈரமாக ஆயிடுமோ, ஒட்டுவதில்லை. அந்த மாதிரிதான் அனாத்மாவியும் ஆத்மாவியும் இல்லையா.
பார்த்த போது ஆத்ம தர்மாவில அனாத்மாவிலையும் அனாத்ம தர்மாவிலையும் ஆத்மாவிலையும் ஒரு காலம் சேர்க்கவே முடியாது. இதனுடைய குணமோ இதனுடைய தோஷமோ அதுக்கு வரவே வராது. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம பண்ணி பார்க்கிறோமே, இதுக்கு காரணம் என்ன? இதான் அத்தியாசம், ஒன்ன இன்னொன்னா பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டே வந்தான். இப்போ இந்த சிஷ்யனுக்கு இன்டெலிஜென்ட் சிஷ்யன் இல்லையா, இத சொன்ன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவன் என்ன பண்றான், குரு இப்படி சொல்லிட்டே வந்தார். அந்த சிஷ்யன் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சான், என்னடா இது அனாத்மா பிரமத்தினால இருக்கிற விஷயங்கள்லாம் இவர் சொல்றாரு, கரெக்ட் மாதிரி இருக்கு. கிளிஞ்சல்ல வெள்ளின்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் கிளிஞ்சல தானே வெள்ளின்னு நினைக்கிறான். இவர் எக்ஸாம்பிள் சேஃபா நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. என்ன அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றாரு. கிளிஞ்சர் எக்ஸாம்பிள் சொல்றார், அப்புறம் என்ன கயறுல பாம்பு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். இப்படி எல்லாம் இவர் சொல்றத பார்த்தா இல்ல, இப்போ அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிறது தானே இது. இப்போ கிளிஞ்சல அவன் வெள்ளையா பாக்குறான்னா அதுக்கு காரணம் என்ன? எனக்கு ஏதோ ஒரு சாதிருஷ்யம் இருக்கு, அந்த வெள்ளியில ஒரு பளபளப்பு, பாலப்பல்யம் அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல பளபளப்புன்ற மாதிரி சம்ஸ்கிருத பதில் தான் அது. அங்க ஒரு பாலப்பல்யம் இருந்தது. எனக்கு தெரியும் வெள்ளியில ஒரு பாலப்பல்யம் இருக்கு. அந்த பாலப்பல்யத்தை மனசுல வந்ததுனாலதான் இந்த பளபளக்கிறதுனால ஒரு நிமிஷத்துல நான் ஏமாந்துட்டேன் சார். அங்க கயர் அப்படி இருக்கிறதுனால எனக்கு நாலேஜ் இருக்கு, பாம்பு இப்படி எல்லாம் பண்ணும், படம் எடுக்கும்னு. அந்த ஒரு சிமிலாரிட்டி இருந்தது. அந்த சிமிலாரிட்டி இருக்கிறதுனால இந்த கன்ஃபியூஷன் வந்து அப்படிதான் நீங்க சொல்லணும். சிமிலாரிட்டி, நீங்க ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்றீங்க இல்லையா? அப்ப எதனால நான் ஆத்மாவில போய் அனாத்மாவை போய் கல்பனை பண்ணணும், அனாத்மாவில போய் நான் ஆத்மாவை கல்பனை பண்ணணும்? ஏதாவது ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும் இல்லையா? சாதிருஷ்யம்னா என்ன அர்த்தம்? எனக்கு கயரும் தெரிஞ்சிருக்கணும், பாம்பும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த எக்ஸாம்பிளை சொல்லி நீங்க புரிய வச்சேன்னா அது தப்புன்னு நான் புரிவேன். ரைட். கிளிஞ்சலும் தெரிஞ்சிருக்கணும், எனக்கு ரஜதமும் தெரிஞ்சிருக்கணும், எனக்கு நீருடைய பிரவாகமும் தெரிஞ்சிருக்கணும், காணல் நீரும் தெரிஞ்சிருக்கணும், வெள்ளக்காமாலையை பத்தி எனக்கு புரிஞ்சிருக்கணும், வெள்ள சங்க பத்தி எனக்கு, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாதான் இந்த எக்ஸாம்பிள்ல பண்ணணும். இதே மாதிரியே பண்ணோம்னா எனக்கு ஆத்மாவும் தெரிஞ்சிருந்தாதான் நான் பண்ண முடியும். ஆத்மாவும் தெரிஞ்சிருந்து அனாத்மாவும் தெரிஞ்சிருந்தது, ஆனால் கயிறும் தெரிஞ்சிருந்து பாம்பும் தெரிஞ்சிருந்தது, ஆனால் கயிறில் பாம்பு பார்த்தது தவறு உணர்ந்த பிறகு எனக்கு ஆத்ம ஞானம். அதே மாதிரி இப்ப ஆத்மாவை பத்தி தெரிஞ்சதுன்னா அனாத்மா போயிடணும். அதானே நீங்க சொல்ல வரவீங்க. எனக்கு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுட்டீங்கன்னா அனாத்மா எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல, ஆத்மாவை பார்க்க முடியுமா? தகராறு இருக்குல்ல. உங்களுடைய ஆர்குமெண்ட்டை நான் ரசிச்சுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் சுவாமிகளே உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்படி ஒரு எண்ணம் இந்த மாதிரி சிஷ்யங்களுக்கு ஏற்படும் இல்லையா, அதை போக்கிக்கணும்னு எனக்கு ஒரு தோன்றது இல்லையா. அனாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் சாதிருஷ்ய ஞானம் வராது, ஞானம் இல்லாம பிராந்தி ஏற்படவே ஏற்படாது. இது பாருங்க இன்னொரு ஒரு பிரச்சனை பாருங்க, இல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு ஏற்படணுமே. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சாஸ்திரத்துல ரொம்ப துரூகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அனதிஷ்டானமான ஒரு பிரமம் வரவே, ஆதாரம் இல்லாம ஒரு பிரமம் வரவே வராது. ஏதோ ஒரு ஆதாரத்துலதான் பிரம்மமானது உண்டாகும். இது ஒரு பெரிய சர்ச்சை சாஸ்திரங்கள்ல புரிஞ்சுக்கணும். அதிஷ்டானம் இல்லாமல், சப்ஸ்ட்ராட்டம் இல்லாமல் ஒரு ராங் நாலேஜ் வரவே வராது. ஒரு ராங் நாலேஜ், ஒரு நீங்க பாம்பை பார்க்கணும்னா அங்க ஒரு கயிறு வேணும். அங்க நீங்க ரஜத்தை பார்க்கணும்னாக்கா அங்க ஒரு சுத்தி பளபளக்கக்கூடிய ஒரு வஸ்து அங்க வேணும். இப்படித்தான் நமக்கு ஒரு பூமி இருந்தாதான் அதுல காணல் நீரை பார்க்க முடியும். அதிஷ்டானமே இல்லாத இடத்துல ஒரு பிரம்மம்ன்றது நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது இங்க எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்மன்னா அது தெரிஞ்சாதானே. அந்த அதிஷ்டானம் தெரிஞ்சுட்டுனாக்க பிரம்ம நிவர்த்தி ஏற்படும். கயர் தெரிந்து விட்டது ஆனால் தப்ப பயம் போய்விடும். இது கிளிஞ்சல்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரஜதன் நான் ஏமாந்தது தப்புன்றது எனக்கு புரிந்து கொள்வேன். இது பூமி தான், சூரிய கிரகணத்தினுடைய இதுதான் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கால நேரம் நான் பார்க்க மாட்டேன். அப்படித்தானே? இப்படி நீங்க ஆத்மாவை காமிச்சீங்கன்னா, ஆத்மாவை பார்த்துட்டேன்னா இதெல்லாம் அனாத்மான்னு நான் சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதானே அப்படின்னு மனசுல வச்சுட்டு இதெல்லாம் இது பாருங்க, இவ்வளவு விஷயத்த வச்சுட்டு அந்த சிஷ்யனானவன் கேட்கறான் இவரை கேள்வி,
466வது ஸ்லோகத்துல பிரத்யேகாத்மனி அபிஷயே அனாத்ம அத்தியாசஹா கதம் பிரபோ. இவன் கேள்வி அறிந்து கொள்ளணும்னு சின்சியர் ஸ்டூடெண்ட். பிரபோ என்ன நீங்க அபிஷயம்னு சொல்லிட்டீங்க. என்ன அவர் ஆச்சாரியால என்ன சொன்னாரு, அவர் இதரேதர பாவ அஸ்மின் பிரத்யேக கோச்சரே விஷயனி சிதாத்மகே யுஷ்வத்வத்திய கோச்சரஸ்ய விஷயஸ்ய தத்தர்மானாம் ச அத்தியாசஹா அப்படின்னு சொன்னார். விஷயினஹா அபிஷயே, விஷயமே இல்லாத இந்த கோச்சரத்திலேயே வராத ஒரு ஆத்மா, இப்படி இருக்கக்கூடிய அறிவுக்கு கோச்சரமே இல்லாத பிரத்யேக ஆத்மாவில இல்லையா அனாத்மாவானது எப்படி சார் அறியப்படாத ஆத்மாவை எப்படி சார் புரிஞ்சு கொள்ள முடியும்? பிரத்யேக ஆத்மா அறிவுக்கு விஷயம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. அறியப்படக்கூடியதுதானே இந்த ஆத்மால எப்படி சார் அனாத்மாவானது போய் வரும், அத்தியாசமானது வரும் அப்படின்னு ஒரு கிடிக்கு பிடி கேட்டான். இப்போ அவனுக்கு எப்படியெல்லாம் அத்தியாசம் ஏற்படுகிறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கிளிஞ்சல்லையே டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. நீங்க கிளிஞ்சல்லையே ரஜத்தத்தை பாத்தீங்க, இங்க இருக்கிறது கிளிஞ்சல். அது எப்படி இருக்கு? ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு இருக்கு அந்த கிளிஞ்சல். ஒரு ரூபாய் காயினா இருக்கு. அதுல பளபளக்கும் சுபாவமானது ஏற்பட்டது. இப்ப நீங்க எதை கற்பனை பண்ணீங்க? அத ஆஹா காசு கிடைச்சிட்டு டீ சாப்பிடலாம், இது வெள்ளி நாணயம் தான் அப்படின்னு குனிஞ்சு எடுக்கலான்னு போனான். எடுக்கலான்னு பார்த்தா அது சிப்பி சார் அது இல்லையா? எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஏன் இந்த பிரமையானது ஏற்பட்டது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். எங்கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய வஸ்துவானது கிழிஞ்சல், முன்னாடி இருக்கிற வஸ்துவான கிழிஞ்சல் தானே எனக்கு தெரியணும். எனக்கு ஏன் அது வெள்ளியா தெரிஞ்சது? வெள்ளி எப்படி எனக்கு தெரியும்? நான் எங்கேயோ கடையில பார்த்தது வெள்ளி, நான் எங்கேயோ கடையில பார்த்தது, எங்கேயோ எங்க அப்பா பர்சல பார்த்தது இல்லையா? இது போய் இந்த இடத்துல ஏன் சார் வரணும்? இந்த அத்தியாசத்துக்கு காரணம் என்ன? இது யோசிக்க வேண்டிய பாயிண்டா இல்லையா? புரோவஸ்திதே புருஷ, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருஷ்டே, எனக்கு முன்னாடி பார்க்கப்பட்ட விஷயத்துல விஷயாந்தரம் வேற ஒரு விஷயத்தை எப்படி சார் பண்ணோம்? கிளிஞ்சல்ல போய் எப்படி நான் ரஜத்தத்தை கல்பிக்க முடியும்? கயறுல போய் இல்லையா? அதை எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதிருஷ்யம் இருக்கு இல்லையா? அந்த சாதிருஷ்ய சம்பந்தத்தினாலதான் இருக்கணும். இப்படிப்பட்ட சாதிருஷ்ய சம்பந்தம் ஆத்மால இல்லையே, அது எப்படி ஆத்மால அனாத்மா அத்தியாசம் ஏற்படும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க போறாங்க. எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப பரத்திர பூர்வ திருஷ்டாவ பாசஹா அப்படின்னு கியாதி அப்படின்னு பேரு. இந்த ராங் நாலேஜ் வரத்துக்கு அக்கியாதி, அந்நியதாக்கியாதி, வியாக்கியாதின்ல நிறைய அத்தியாச பாஷ்யத்துல நிறைய பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதுறதுல இதை பத்தி பெரிய சண்டை. எப்படி இந்த ராங் நாலேஜ் ஆனது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நமக்கு அவசியம் இல்லை இல்ல, அது சும்மா நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்காக எப்படி வருகிறது. ஆனா ஆச்சாரியார் என்ன பண்ணிவிட்டாரு, அதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. முன்னாடி பாக்குற வஸ்துல கடையில இருக்கக்கூடிய வஸ்துவ மனசுல வச்சுட்டு ஒரு அத்தியாசம் வருகிறது அப்படின்னு ஒண்ணு சொல்லி, அப்புறம் ஒரே ஒரு பக்கெட்ல 4-5 சந்திரன் தெரிகிற மாதிரி 4-5 பக்கெட்டை நீங்க வச்சீங்கன்னா இருக்கிறது ஒரு சந்திரன். அது என்ன பண்ண, நீங்க 10 பக்கெட் வச்சீங்கன்னா 10 பக்கெட்லயே அந்த 10 காணக்கூடிய இப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி இந்த அத்தியாசங்கள்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு அங்க சொன்னார். அதை இவர் ஒவ்வொரு நாள் ஸ்லோகத்துல இது எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பார். இதனுடைய அடுத்த கிளாஸ் அடுத்த சனிக்கிழமை